வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எலிமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் அக்கவுண்டிங் நம்ம 2024 கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட 5 மார்க் ப்ராப்ளம் தான். இது பாத்தீங்கன்னா மெட்டீரியல் சாப்டர்ல இருந்து பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர்ல 2 ப்ராப்ளம் கேட்டிருந்தாங்க இந்த மெட்டீரியல் சாப்டர்ல இருந்து. எஸ். இப்ப நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாமா? Find EOQ from the following data. Annual consumption 2 lakh, cost per unit of raw material rupees 10, carrying cost 10% of average inventory, ordering cost rupees 40. ஓகே, இப்ப பாருங்க நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம வந்து ஜஸ்ட் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஓகே, ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். எஸ். இப்ப பாருங்க ஃபார்முலா என்னன்றத பாருங்க. 2AB divided by CS. ஓகே, இங்க ஏன்றது என்னன்னா annual consumption, B என்னன்னா buying cost per order, அதுதான் ordering cost. அதுக்கப்புறம் C என்னன்னா cost per unit and Sன்றது storage cost. இங்க carrying cost, percentage of average inventory கொடுத்திருக்காங்க. ஓகே, எஸ். இப்ப போடலாம் அந்த ப்ராப்ளம். எஸ், பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஏன்றது என்னன்னா 2 lakh and Bன்றது 40. அதுக்கப்புறம் Cன்றது வந்து நமக்கு கேரிங் காஸ்ட் 10%. அதுல வந்து நமக்கு 10 rupees per யூனிட் சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்ப இந்த 10 rupeesல 10%. பாருங்க போட்டாச்சு. எஸ், இதை நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்ப இதை சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணோம்னா பாத்தீங்கன்னா 1 crore 60 lakh divided by 1 வருது. ஓகே, இப்ப இது நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் இந்த 1 crore 60 lakhக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4000 யூனிட்ஸ். இதுதான் EOQ, எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. ஓகே, ரொம்ப ஈஸி இல்லையா? 5 மார்க் கொஸ்டின் இது. எஸ், இப்ப நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? From the following transaction, prepare stores ledger account using FIFO method. FIFO method னா என்னது? First in first out method. ஓகேவா? இப்ப பாருங்க, June 1 opening balance 100 units at rupees 50 each. June 2 received 500 units at rupees 60 each. June 5 issued 300 units. June 7 issued 200 units. 10 received 500 units at rupees 50 each. 15 issued 300 units. 20 issued 250 units. ரொம்ப ஈஸி. வேற எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் இந்த ப்ராப்ளம் இல்ல. ஜஸ்ட் ரிசீவ் பண்ணிருக்காங்க, இஷ்யூ பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம போட்டுக்கலாமா ஓப்பனிங் பேலன்ஸ்? ஓகே, இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 100 யூனிட்ஸ் 50 rupees இல்லையா? அப்ப 100 into 50 பாத்தீங்கன்னா 5000 போட்டாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா ரிசீவ்ட் 500 யூனிட் 60 ஈச்னு சொல்லிட்டாங்க. அப்ப 500 into 60 ரெசிப்ட்ஸ் காலம்ல போடலாம். பாருங்க போட்டாச்சு. 500 60 30,000. அடுத்து பாத்தீங்கன்னா இஷ்யூ வந்து 300 யூனிட் சொல்லிருக்காங்க. ஓகே, இப்ப நம்ம பேலன்ஸ் எழுதும் போது எப்படி எழுதிருக்கோம்? இப்ப ஃபர்ஸ்டோட பேலன்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த செகண்டோடது எழுதிருக்கோம். 500 யூனிட்ஸ் ரிசீவ் பண்ணத. இப்ப இஷ்யூ பண்ணும்போதும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட் இல்லையா? அப்ப ஃபர்ஸ்ட் வந்ததை தான் நம்ம வந்து இஷ்யூ பண்ணணும். அப்ப 300 கேட்டதுல ஃபர்ஸ்ட் இந்த 100 50 rupees ரேட்க்கு கொடுத்துட்டு இந்த 500ல 200 யூனிட்ஸ் கொடுக்கணும். ஓகே, ஏன்னா இஷ்யூ பாத்தீங்கன்னா 300, அதுல வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் 100 இருக்கு, இதுல இருந்து ஒரு 200 60 rupees ரேட்டுக்கு பாருங்க. ஓகே, அப்ப இதோட பேலன்ஸ் இப்ப இந்த 100 யூனிட்ஸ்மே போயிடுச்சு. இப்ப இந்த 500ல 200 போயிடுச்சுன்னா 300. 60 rupees ரேட் இல்லையா? அப்ப அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 18,000. ஓகேவா? இங்க வந்து நம்ம வந்து ரிசீவ் பண்ணோம்னா GRN, கூட்ஸ் ரிசீவ் நோட் நம்பர். இது MR, மெட்டீரியல் ரெக்விசிஷன் நம்பர் இது. ஓகேவா? அடுத்து 7th பாத்தீங்கன்னா இஷ்யூ தான் 200. இப்ப இந்த 300ல இருந்து நம்ம டைரக்டா 200 இஷ்யூ பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்க 200 60 12,000. அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 300ல 200 போயிடுச்சுன்னா 100. ஓகே, 60 rupees ரேட், அப்ப 6,000. சரியா? இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரிசீவ்ட் 500 யூனிட்ஸ் அட் rupees 50 each. ஓகே, ரிசீவ் பண்றோம் 500 யூனிட்ஸ் 50 eachல. பாருங்க 500 50 2500. சோ ஆல்ரெடி இருக்க 100 யூனிட்ஸை எழுதிட்டு அதுக்கு கீழே நம்ம இந்த 500 யூனிட்ஸ் எழுதுறோம். ஏன்னா FIFO மெத்தட் இல்லையா? ஃபர்ஸ்ட் எது வந்துச்சு அப்படின்னு தெரியறதுக்காக அதே சேம் ஆர்டர்ல எழுதணும். ஓகே, எஸ். இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 15th அன்னைக்கு 300 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணணும். அப்ப இஷ்யூ பண்றதுக்கு என்ன பண்ணணும்? இந்த 100 யூனிட்ஸ் முதல்ல கொடுக்கணும், அப்புறம் இந்த 500ல இருந்து ஒரு 200 கொடுக்கணும். ஓகே, பாருங்க 100 கொடுத்தாச்சு 60 rupees ரேட்டுக்கு, அப்புறம் 200 வந்து 50 rupees ரேட்டுக்கு கொடுத்தாச்சு. அப்புறம் பேலன்ஸ் 500ல 200 போயிடுச்சுன்னா 300 50 rupees ரேட். சோ 15,000. சரியா? இப்ப நெக்ஸ்ட் 20ல 250 யூனிட்ஸ்.
ஓகே, இப்ப இந்த 250 யூனிட்ஸ் அப்படின்றத நம்ம இந்த 300ல இருந்து டைரக்டா இஷ்யூ பண்ணிக்கலாம் இல்லையா? 250 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 50. எவ்வளவு ரேட்ல? 50 ருபீஸ் ரேட்ல. அப்ப அமௌண்ட் எவ்வளவு வருதுன்றத பாருங்க. ஓகே, 2500. அப்ப க்ளோசிங் ஸ்டாக்ன்றது என்னன்னா இந்த 50 யூனிட்ஸ் தான் க்ளோசிங் ஸ்டாக். அப்ப க்ளோசிங் ஸ்டாக் பாத்தீங்கன்னா 50 யூனிட்ஸ் ருபீஸ் 2500. அதோட வேல்யூ 2500 இல்லையா? அதையும் எழுதணும். எப்பவுமே ப்ராப்ளம் முடிச்ச பிறகு இந்த க்ளோசிங் ஸ்டாக் என்ன இருக்கு அப்படின்றது எந்த மெத்தடா இருந்தாலும் நம்ம எழுதணும். ஓகே, ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் இல்லையா? 2 ப்ராப்ளமே ரொம்ப ஈஸி. 10 மார்க் ஈஸியா இந்த சாப்டர் படிக்கிறது மூலமா ஸ்கோர் பண்ணிட முடியும். எஸ், இப்ப நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வேற சாப்டர்ல இருந்து ப்ராப்ளம் பார்க்கலாம். Thank you for your patient listening.